விஜய் சேதுபதி இந்த சாட்டர்டே எபிசோட் ஷூட்டிங் இருக்குல்ல, இது முடிச்ச உடனே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நேராக வீட்டுக்கு போயிட்டு சரக்கை வாங்கி ஒரு கட்டிங்கை போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, வானத்தை பார்த்து கடவுள்கிட்ட பேசினிருப்பார். என்னென்னு பேசினிருப்பார் அப்படின்னா, கடவுளே தெரியாமல் இந்த பிள்ளை கூட ஒரு படம் சேர்ந்து நடிச்சிட்டேன், சேர்ந்து நடிச்சிட்டோமே, இந்த பொண்ணு நல்லா இருக்கணுமேனு சொல்லிட்டு 3 வாரமாக இந்த பொண்ணை சேவ் பண்ணி வச்சு இந்த பொண்ணுக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம், இந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல், நான் சொல்கிறதையும் புரிஞ்சிக்காமல், அது புரிஞ்சுக்கின்னு செய்யக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சரியாக செய்யாமல் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு தான் இந்த உலகத்திலே பெரிய மெச்சூரிட்டியான பொண்ணு, இங்கே யாருக்குமே அறிவில்லை, எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவை விட அந்த மெச்சூரிட்டியை விட எனக்கு தான் கூடுதல் அறிவு, கூடுதல் மெச்சூரிட்டின்னு நினச்சிட்டு இந்த பொண்ணு பேசுது. கடவுளே என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் புலம்பிருப்பார். அந்த மாதிரி இந்த பொண்ணு பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்மளுக்கே செம காண்டை தான் ஏற்படுத்துச்சு. என்ன பிரச்சனை, எதற்காக விஜய் சேதுபதி அவர்கள் அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக நேற்று எபிசோடில் பேசினார் அப்படின்னா, ஒரே ஒரு சின்னதொரு விஷயத்த சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சாச்சனா கத்திரிக்காய் போட்டு குழம்பு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சாச்சனாவுக்காகவும் ஆனந்திக்காகவும் பார்த்தீங்கன்னா குழம்பு தனியாக செப்பரேட்டாக செஞ்சுருக்காங்க. 2 பவுல் இருந்திருக்கு. ஆனந்தி சாப்பிட்டு ஒரு பவுலை கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு பவுல் இருக்குது. ஸோ அந்த பவுலில் கடைசியாக சாப்பிட்றது யார் அப்படின்னா சாச்சனா தான் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த பவுலில் இருக்கக்கூடிய அந்த குழம்பு சாப்பிட்ட பிறகு அதை கழுவி வச்சுட்டு போக சொல்லி யார் சொன்னது அப்படின்னா, கேப்டனாக இருக்கக்கூடிய தீபக் சொன்னார், இந்த மாதிரிமா சாச்சனா அப்புறம் சாப்பிட்டியா, அதை கழுவி வச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷான ஃபேஸில் வச்சு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, கோவம் வந்துருச்சு. நான் எதுக்கு கழுவி வைக்கணும், என்னால் கழுவி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்லியிருக்கு. இது ஏன் பவுல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆனந்தி சாப்பிட்டு போனாங்கள்ல, அந்த பவுல் பார்த்தீங்கன்னா ஆனந்திக்கான பவுலாம். இந்த பவுல் இருக்குல்ல, இது பொதுவான பவுலாம். அதுக்கு குழம்பு சர்வ் பண்ணுவாங்களா, ஸோ அந்த பவுலாம். அதனால் அந்த பவுல் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு பவுலாம். அந்த பவுலுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பவுலை தன்னால் வாஷ் பண்ண முடியாது அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தீபக் ஆர்ட்ஸாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, சாச்சனா அதை கழுவி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களாம். அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. அப்படி சொன்னது எனக்கு பிடிக்கல. அங்கே பாருமா, அந்த குழம்பு பவுல் கொஞ்சம் கழுவி வச்சுட்டு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஞ்சன வாக்கில் சொல்லியிருந்தார் அப்படின்னா இவங்க ஏற்றுக்கிட்டுப்பாங்களா. அவங்க ரொம்ப ஆர்ட்ஸாக சொன்னாராம். அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலாம். என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. இதுலேயே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கூட தெரியாது இந்த பொண்ணு வெஷல் வாஷிங் டீமில் இருக்குன்னு சொல்லிட்டு. தீபக் ஒரு கேப்டனாக அவர் கரெக்டாக பேசினார். நீ சாப்பிட்டியாமா, அதை கழுவி வச்சுட்டு போயிரு. இதுலேயும் ஒரு ரூல் இருக்குது, யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்கவுங்க தட்டுக்களை பார்த்தீங்கன்னா அவங்களே தான் கழுவி வச்சுட்டு போகணும் அப்படின்ற இந்த ஒரு விதிமுறையும் இருக்குது. ஸோ எப்படி இருக்கும்போது அவர் அந்த அடிப்படையில் கூட சொல்லியிருக்கலாம். அதேமாதிரி ஒரு கேப்டனாக அது சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது. அவர் சொன்ன விதம் கொஞ்சம் ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லுவதுன்னா நீ சொல்லியிருக்கலாமே தவிர, நீ அவர் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் பேசுன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தீபக் சொல்லி தான் எனக்கு புரிஞ்சு. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வெஷல் வாஷிங், அதாவது பாத்திரம் கழுவக்கூடிய அந்த டீமில் இருக்காங்க. ஸோ அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவக்கூடிய பொறுப்பில் யார் இருக்காங்க அப்படின்னா சாச்சனா தான் வந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க அந்த விஷயத்தையும் செஞ்சுருக்கணும். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டேங்க, நான் செஞ்சுக்கிறேங்க, எனக்கு தெரியுங்க, நான் வெஷல் வாஷிங்கில் தான் இருக்கேன், நீங்கள் சொல்லி தான் நான் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்சு மாதிரி கூட நீ பதிலை சொல்லிட்டு போயிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து போயிட்டு கழுவிருக்கலாம். ஆனால் வெஷல் வாஷிங் டீமில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கினே அந்த பொண்ணு அதை கழுவி வைக்கிறதுக்கு சிரமப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், அதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு வீடு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூல் போட்டு பண்ண மாதிரி இவர் பண்ணார். வீட்டில் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா சாப்பிடணும், நம்ம இருக்கக்கூடிய இடம்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் தீபக் என்ன பண்ணார் அப்படின்னா, டீமாக பிரித்து ஒரு சார்ஜென்ட் இவங்களை சௌந்தர்யா தனியாக நியமனம் செஞ்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணது தீபக். அப்படி பண்ணது உங்களுக்கு பிடிக்கலாம். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாத்து மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிகார திமிரை காட்டுற மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசி அந்த பூவை கட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு அந்த விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது செம்ம அல்டிமேட். கண்டிப்பாக நேற்று விஜய் சேதுபதி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. தெரியாமல் நான் உன்னை 2-3 வாரமாக சேவ் பண்ணிட்டேன், உன்னை தூக்கி வெளியில் போட்டால் தான் எனக்கே நிம்மதியாக இருக்குமா, நீ பண்ணுற அந்த தலைவலி பார்த்தோன்னா எனக்கு அப்படியே மண்டே வெடிக்கிற மாதிரி இருக்குது, ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் நேரடியாக பேசியிருந்தார் அப்படின்னா வேறு லெவலில் ஹைப்பாக இருந்திருக்கும். ஆனால் சாச்சனா சொல்கிறத புரிஞ்சிக்கல, யார் என்ன சொல்கிறாங்க, தான் எடுக்கக்கூடிய டிசிஷன் என்ன டிசிஷன், நம்ம எடுக்கிறது சரியானதா, அது தப்பானதா, இது எந்த மாதிரி போய் சேரும், அங்கே என்னென்ன பிரச்சனை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, நம்ம இப்போ போய் உள்ள இன்வால்வ் ஆகிறோமே,
அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன பேசியிருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து பொறுத்து பாயிண்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு உள்ளே போய் வந்து பேசணும் எதுனாலும் இன்வால்வ் ஆகணுமே தவிர எட்டத்தவங்க கவுத்தான் பார்த்தேன் இதை பார்த்தேன் சார் அங்கே வேறு மாதிரி இருந்தது சார் அதனால் நான் இப்படி வந்து பண்ணிட்டேன் சார் யாருமா உன்னை கேட்டால் நீ எதுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பண்ணுற நீ வேணும்னே வந்து ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணுது. கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நேற்று வந்து பயங்கர காண்டா ஆயிருந்தார் அப்படின்னா இந்த வாரம் இவளை தூக்கி வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா டீம் எல்லாருமே சேர்ந்து பிபி டீம் எல்லாருமே வந்து சேர்ந்து நம்மளுக்கு கண்டென்ட் வேணும் வேறு வழி இல்லை இதை உள்ளே வச்சுக்கலாம் கொஞ்ச நாள் வந்து உரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய கண்டென்ட் தான் வரும். ஸோ அதை வந்து நான் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லிக்கிறேன். நீங்கள் சாச்சனா பண்ணதை பற்றியும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரோஸ்ட் பண்ணதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க.